வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ஸில் வந்து எக்ஸசைஸ் 9 பார்க்க போகிறோம். வீடியோ கான்ஃபரன்சிங் பார்க்குறதுக்கும் நம்ம ப்ரௌசர் மூலியமாக தான் பண்ண போகிறோம். நெட் மூலியமாக தான் ப்ரௌசர் போய்ட்டு நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்னுடைய மெயில் ஐடியில். நான் அதில் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா மீட்டுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப ஈஸி. இந்த மீட்டில் போனீங்கன்னா நியூ மீட்டிங் இந்த விண்டோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஷெட்யூல் மீட்டிங் பண்ணலாம். அந்த கேலண்டரில் போய் ஷெட்யூல் பண்ணியும் பண்ணலாம், நீங்கள் கூகுள் கேலண்டர் பண்ண மாதிரி. இல்லை இன்ஸ்டண்ட்டாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் இன்ஸ்டன்ட் மீட்டிங், ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங். இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், நான் சென்ட் பண்ண போகிறேன். யாராருக்கு நமக்கு தேவையோ அவங்களுக்குலாம் பண்ணலாம். ஆட் அதர்ஸ் இருக்கு இல்லையா, ஆட் அதர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் ஆட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் இவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சென்ட் மெயில். என்ன யார் வேணும், இவருக்கும் கொடுப்போம். சென்ட் மெயில். மெயில் கொடுத்துட்டு அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அந்த மெயில் மூலிமா இதில் கனெக்ட் ஆகிப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வராது, இது மட்டும் வரும். இப்போ பாருங்கள், இவர் தான் வந்து ஹோஸ்டிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. வெங்கடேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே இன்னொருத்தர் வந்து ஆட் ஆகிருக்கிறாரு. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். இந்த கேப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கேப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ. அந்த கேப்ஷனில் டைப் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஓகே, நவ் வி see the digital workplace skills exercise number 9, Google meeting. This meeting is very useful for you, everyone in the every place, all together we see and face. பட் இங்கே வந்து ரெண்டு பேருமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த கேப்ஷனில் தமிழில் பேசினா தமிழில் வராது. இங்கே தமிழ் கேப்ஷன்ஸ் லோட் பண்ணியிருந்தால் தமிழில் வரும். இன்கேஸ் அந்த கேப்ஷன்ஸ் தமிழில் இருந்ததுன்னா கேப்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட் ரியாக்ஷன். நீங்கள் எதனா ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியாக்ஷன் பண்ணலாம். குட், ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது, இதுமாதிரி ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த ஐபிஎல்லாம் வந்தப்போ 666 444 அப்படின்லாம் வந்தது இல்லையா. ஸோ அந்தமாரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்ஷன் இது. இப்போ நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க சிக்னல் பண்ணுறாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணுறது. இப்போ கலைச்செல்வன் சார் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கீழே இருக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹேண்ட் ரைஸ் வரும் பாருங்கள் இந்த இடத்துல. இது வந்துச்சு பார்த்தீங்களா, கேஎஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டார். ஸோ அப்போ அந்தமாரி சிக்னல் வர்றதுக்கு இது யூஸ் ஆகும். நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியாது. நான் கேமரா ஆன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ் தெரியும். நான் ஃபேஸ் தெரிய வேணாங்கிறதுக்காக நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் மீட்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் நெட்டில் போகிறீங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மெயில் ஐடியில் லாகின் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 9 டாட்ஸ் போய் மீட்டிங் போகிறீங்க, இன்ஸ்டன்ட் மீட்டிங் எடுக்கிறீங்க, கேப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் மீட்டிங் எடுக்கிறீங்க. இன்ஸ்டன்ட் மீட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே வேறு யாராச்சும் இப்போ ஆட் பண்ண, இப்போ வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க, வேறு யாராச்சும் இப்போ வந்து நம்ம இணைய சொல்லுவோம். ஒருத்தர் அனுப்பிவிட்டோம் லிங்க்கு, அவர் சேரவே இல்லை. யார் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க. ஸோ இதுமாரி என்ன பண்ணலாம்னா, இந்த கூகுள் மீட் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். எல்லாமே நீங்கள் பார்த்தது தான், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குறது தான். அந்த ரியாக்ஷன்ஸு, கேப்ஷன்ஸு, ப்ரெசண்ட் நோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இப்போ யாரெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க எனக்கு பார்க்குறது. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறது தான் இந்த கூகுள் மீட்டோடைய இது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ஈஸியான எக்ஸசைஸ் இது. 9 எக்ஸசைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர் ஏ வெரி லக்கி. பிகாஸ் ஒர்க்கே இல்லை, நீங்கள் நேராக போய்ட்டு மெயிலை ஓப்பன் பண்ணி கூகுள் மீட் ஓப்பன் பண்ணினா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் பெஸ்ட் ஆஃப் லக் எவ்ரி ஒன், குட் லக், வாழ்க வளமுடன்.